வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு தைப்பூசம் என்ன தைப்பூசம் உண்மையிலே இன்றைக்கு தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா வித்தியாசமாக இப்போ இந்த தலப்பாலாம் கட்டி கொண்டு நிற்கிறோன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு பொதுவாகவே விவசாயிகள் எல்லாருமே புதிர் அடுப்பினம். அதாவது எங்களோட விவசாய நிலங்களில் போய் அந்த விளைஞ்ச நெல்லை கொண்டு அதை குத்தி உண்மையிலுமே அதை பொங்கலோ இல்லாட்டிக்கு அதில் ஒரு வெண்பொங்கலோ இல்லாட்டி சோறு சமைக்கிற ஒரு திருநாள் தான் இன்றைக்கு. அதை நாங்கள் பாரம்பரிய முறையில் எப்படி செய்தனம்ன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதோட ஃபுல்லாகவே நாங்களும் வயலுக்கு போய் புதிர் எடுத்து கொண்டு அருவாளால் நெல் வெட்டி பழைய முறைப்படி செய்ய போகிறோம். ஆனால் இதை விட நிறைய முறைகள் இருக்குது பழைய முறைகள். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் செய்ய போகிறோம். அதை விட இந்த முறை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் வித்தியாசப்படும். ஏன்னா சில இடங்களில் வேறு முறையில் செய்வினோம், ஒவ்வொரு இடங்களில் ஒரு முறையில் செய்து கொள்ளுவினோம். நாங்கள் எங்கள் இடத்துல எப்படி செய்வோம் என்றதை தான் இன்றைக்கு இந்த காணொளி. பொதுவாக இது நாங்கள் வீடியோக்காக செய்கிற இல்லை. வருஷம் இப்போ போன வருஷம் எல்லாம் உண்மையிலேயே அப்பா செய்தவர். இந்த முறை நான் செய்கிறேன். அவ்வளோ வித்தியாசம். நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் புதிர் எடுக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அம்மா நிறவுடம் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறா பாருங்க. நாங்கள் முதல் விட நிறகுடம் வச்சு போட்டு தான் போய் வயலுக்கு புதிர் எடுப்போமே. ஓ, அதோட அங்கே செங்கல் அடுப்பு வச்சுக்கிறோம். இன்றைக்கு எங்கள்ட மற்ற அடுப்பு மாற்றி செங்கல் அடுப்பில் வச்சுக்கிறோம். இங்கே நெல் குத்துறதுக்கு உடல் உலக்கை இருக்குது. மாமா பாருங்க தேங்காயோட நிற்கிறார் ரெடியா. இங்கே தம்பி என்ன செய்யறாரு? என்ன செய்றீங்க தம்பி? இப்போ புதிர் எடுக்க வலிக்கட்டாச்சானா இதுக்குள்ளே பார்த்தீங்களா எங்கள்ட பழைய நெல் இருக்குது. அதோட இதுதான் அந்த அருவாள் கத்தி. இதெல்லாம் முந்தின காலத்துல எல்லாம் நெல் வெட்டுறது. இதெல்லாம் கொண்டு இப்போ நாங்கள் புதிர் எடுக்க போகிறோம். எங்கட காணி வயலுக்கு தான் போகிறோம். அதை விட அந்த பழைய நெல்லை கொண்டு தான் இந்த புதிர் நாங்கள் புது நெல் எடுக்க வேணும். இப்போ அதனால தான் இந்த பழைய நெல் கொண்டு போகிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் இப்படி இதால் போவோம். இதுலேயும் நெல் இருக்குது. எல்லாமே முத்தி விளைஞ்சிட்டு பாருங்க. இன்னும் ஒரு 2-3 நாளால் நாங்கள் அறுவடை செய்யலாம். ஏற்கனவே இன்னும் ஒரு காணி நாங்கள் அறுவடை செய்துட்டோம். இது எங்களோட வீட்டோட சேர்ந்த காணி. இப்போ இஞ்சால எல்லாம் நெல்லுகள் அப்படி பழுத்துட்டு பாருங்க. என்னென்றால் முந்தின காலத்தில் இந்த தைப்பூசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நெல் அறுவடையெல்லாம் நடக்கிறது. இப்போ கொஞ்சம் முந்தி வந்துட்டு ஏன்னா இந்த பருவ பேச்சு மழை எல்லாமே மாறிட்டு தானேப்பா. அதனால இப்போ முன்னுக்கே வயல் அறுவடை செய்து கொண்டுட்டு நம்ம எல்லாருமே. அதுதான். ஆனால் ஒரு சில வயல்கள் இருக்குது. இப்போ இந்த பார்த்து நாங்கள் இந்த வயலெல்லாம் இனித்தான் அறுவடை செய்ய போகிறோம். இதுதான் இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எந்த பாத்திக்கே படுப்போம் இது கிடப்போம். ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் நெல் மணிகள் எல்லாம் அப்படி இருக்குது பட்டுறதுண்ணா. சில பேர் இந்த கத்தியை, இந்த அருவாள் கத்தியை தாள் கத்தி என்று சொல்லுவேணும். கூடுதலாக இந்த நெல்லுன்ற கதிரை தாள் என்று தான் சொல்கிறோம். அதால் தாள் கத்தி என்று சொல்லுவேணும். ஆனால் நாங்கள் முதல் கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி தான் இந்த கதிரை நாங்கள் வட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ துவங்குவோம். இப்போ நாங்கள் எல்லாமே சரி கற்பூரத்தை முதல் கொளுத்துவோம். நாங்கள் அந்த மிஷின்களால் சூடடிக்க எல்லாம் பொதுவாக தேங்காய் உடைச்சி கற்பூரம் கொளுத்துறது. அது பொதுவாக வரம்பிலேயே வச்சு நாங்கள் கொளுத்துவோம். இப்போவும் நாங்கள் அப்படி தான் செய்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்க போகிறோம்.
இப்போ தாள் கத்தியால் நாங்கள் நெல் அறுக்க போகிறோம், நெல் வெட்ட போகிறோம். இந்த தாள் கத்தியால் நெல் அறுக்க சும்மா நினைவுகள் எல்லாம் எங்கேயோ போய் வருது. பழைய நினைவுகள் ஓ அப்படியே சொல்லாகல. நாங்கள் பழைய நெல்லோடு சேர்த்து எங்களோட புது நெல்லையும் வைப்போமே. இன்றைக்கு இதைத்தான் புதிர் பொங்கல்னு சொல்கிறது. ஓ இந்த நெல்லை வந்து புதிர் எடுக்கிறேன்னு சொல்கிறது. பொதுவாகவே புதிர் எடுத்து அப்படியே கொண்டு போய் நாங்கள் வீடுகளில் சாமி படங்களை கிட்டவா கொண்டு இதை கட்டி வச்சு விடுறோம். நாங்கள் கூடுதலாக அந்த நெல்லை எடுத்தே அப்படியே நாங்கள் புதிர் பொங்கல் செய்கிறது. நானும் இருக்க வட்டி பார்க்கட்டேன். ஓ வாங்க. இப்போ வந்து சுஜி வெட்ட போகிறாவா. என்ன கொஞ்சம் பட்டவே கஷ்டமாக இருக்குதுண்ணே. இல்லை இல்லை, அந்த புல்லு கலவி இருக்கிறபடியே அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. சுலாகில் வைங்க. என்ன தம்பி பார்க்குறீங்க? இஞ்சி பாருங்க, அம்மா நெல் வெட்டுறேன். நீங்கள் வெட்ட போகிறீங்களே? ஒரு புடி என்ன? ஓ மேலே காணும் வேணே. ஓ இப்போ நாங்கள் ஒரு பொலி வெட்டு. அப்புறம் மாமா கோவிப்பார். மாமா வெட்ட எல்லாரையும் விட அனுபவசாலி மாமா தான். அப்பா சொல்லித்தார உண்மையிலேயே தான். வெட்ட பார்த்தீங்களா? உண்மையிலேயே ஒரு அருவாள் பிடிச்சி வெட்டைக்குள்ள எப்படி உங்களுக்கு யோசனை வருது? உண்மையிலே தான் எனக்கும் அப்படித்தான் இருந்தது. காணும் நாங்கள் இதை இப்போ தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் காய வைப்போம். வச்சுட்டு இந்த நெல்லை தான் அடித்து எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வெட்டி கொண்டு வந்த நெல்லை கொஞ்ச நேரம் காய வச்சு நாங்கள் இப்போ எடுத்து நெல் பொதுவாக வந்து உரலில் தான் அடிக்கிறது. உரலில் குத்துறபடியாக உரலில் அடிக்கிறது என்ன தெரியும். ஆனால் உரல்லாம் அந்த பாரம்பரிய முறைப்படி அடிக்கிறது. நாங்கள் இப்போ அடித்து எடுப்போம். இதுக்கு வந்து அடிக்கக்குள்ள பொலி என்று சொல்லி அடிப்பினோம் முந்தினாக்கள். நாங்கள் இப்போ சொல்ல இல்லைன்னா அம்மா சொல்கிறா சொல்லி அடிக்கட்டா. பொலி 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 பாருங்க, 3 அடி தான் அடிச்சேன்னா இவ்வளோ நெல் பொலிஞ்சுதண்டு. அதில் என்ன நெல் கிடக்குதோ அதை இன்னும் படிவாக தட்டி எடுக்கணும். நல்லா கொட்டுப்படுது உண்மையா. நல்லா காஞ்சிட்டு. நாங்கள் இறுக்கியும் அடிக்கல, மெல்லுமே தான் அடிக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லா நெல்லையும் அப்படியே அடிச்சு எடுப்போமே. ஓ எல்லா நெல்லும் பண்ண இன்னும் ஒரு 3-4 தடவை அடிச்சாச்சு. பொடி தான் இருக்குது. இவருங்க எப்படி கொட்டுது கொட்டுதானே. சில பேர் அந்த ஒரு பேக்குக்கே போட்டுட்டோம் அப்படியே மடிச்சு கொள்றது இல்லை. கொஞ்சம் நெல்லண்டா அடிக்கலாம். ஆனால் இதுக்கு பிறகு மாட்டாலாம் அடிக்கிறது. சூடு அடிக்கிறேன்னு சொல்கிறேன். மாட்டால் சூடு அடிக்கிறேன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் வெட்டி கொண்டு வந்த நெல்லெல்லாம் அடித்து எடுத்துட்டோமே. இனி இதை எடுத்து வெயில் ஒரு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு இதை குத்தி அரிசி எடுத்து
அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட சமையல் இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ந்து பார்ப்போமே. பாருங்க நெல் அடித்து எடுத்தாச்சு. எப்படி இருக்கு அந்த நெல் மணிகள் எல்லாம். இப்படியே கொண்டே நாங்கள் உடலுக்கு போட்டு குத்துவோமே. ஓ அது நாங்கள் இப்போ நெல் குத்தி போட்டு புடைக்கத்தானே புடைக்க முழுக்க வந்துடும். அளவளவாக போட்டு தான் குத்தவணும். கிணக்க போடக்கூடாது. கிணக்க போட்டால் குத்துப்படாது. உடம்பு போட்டு முதல் நாங்கள் குத்தி எடுப்போமே. ஓ என்ன மாதிரி நெல் குத்தக்கூடிய மாதிரி கிடக்கும். ஆனால் எனக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக சந்தோஷமாக இருக்கேண்ணே. இப்போ நாங்கள் நேரடியாக இருக்கிற அரிசியை போட்டு சோறு காய்ச்சறதுக்கும் போய் நாங்கள் நெல் வட்டி அதை அடித்து பின்ன நெல்லை வடிவாக காய விட்டு அரிசியாக நாங்கள் நெல் குத்தி சமைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா அம்மா பாருங்க பழைய காலத்து முறைப்படி மாத்துலக்க போடுறான். எனக்கு மாத்துலக்க போட தெரியும். ஆனால் இப்படி போட்டால் தான் கொஞ்சம் அந்த அரிசி வந்து இடியாமல் வரும். வேணும் மாவடிக்கிறேன். எங்களுக்குமே அனுபவம் இல்லை. அம்மா எல்லாம் எவ்வளோ குத்தி எடுத்துருப்பீங்கம்மா முந்தி. எவ்வளோ நெல்லை குத்திருப்போம், இவ்வளோ மாவடிச்சிருப்போம், தூள் அடிச்சிருப்போம். மில்லுக்கே போகாமல் நெல்லை குத்தி வரது புடைக்காமலே காய்ச்சி தோசை வரும். இரவு நிலவு காலம் இரவுலாம் குத்துவோம். ஆனால் அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குமே. எல்லாரும் முத்தத்தில் வச்சு விட்டுட்டு பக்கத்து பக்கத்து ஊரில் எந்த ஒரு முத்தத்துக்கு கொண்டு வந்து முத்தத்தில் கொண்டு விட்டுட்டு கதைச்சு கதைச்சு பாருங்க இப்படி அரிசியாக வருதுன்னு. இப்போ ஒரு கால் அடித்து முடிஞ்சுதானே. இனி இதை ஓ நெல் குத்துறேன்னு சொல்கிறது நான் மாறி அடிக்கிற மாதிரி சொல்லி போட்டேன். புறவை புடைச்சி போட்டு திருப்பி இதில் வர நெல்லையும் திருப்பி இருக்கா போட்டு குத்தணும். கொஞ்சம் காஞ்ச வேணாம், காஞ்சது இருந்தாலும் ஒரு அரிசி முடியாது. நாங்கள் புதுட்டு சாப்பிடுவோம். பாருங்க உண்மையெல்லாம் இப்படி வழியால் போகுதுண்டு. இப்போ மிஷின் போட்டு விட்டால் அரிசி மட்டும்தான் வழியாக வரும். இந்த இடிவட்ட அரிசி மட்டும் இப்படி முன்னுக்கு வருது பாருங்க. நெல்லெல்லாம் அப்படியே பின்னுக்கு போகுது ஒதுங்கி கொண்டு. அரிசி கொளிக்கிறது அரிசி கொளிக்கிறது. அதை விட முன்னுக்கு குறுநல், அடுத்தது அரிசி, அடுத்தது பின்னுக்கு நெல். மில் மாதிரி வேலை செய்யுது. சுலாகம் ஆழம் மில் மாதிரி தான் வேலை செய்யுது. மில் வேலை நடக்குது. குறுநல் அப்புறம் பாடுப்போம் காய்ச்சலாமே. இதை போட்டு திருப்பி அடிக்கணும். அது வளைய நெல்லு குத்துறன்றது நெல்லு குத்துறங்க மாடிக்கிறத மட்டும்தான் கண்டிருக்கிறோம். இப்போ நெல்லு குத்துறன்றது அரிதிலும் அரிதிலும் அரிது. இவ்வளவும் தனி அரிசி என்ன நல்லா காய போட்டு அடிச்சா ஒரு நெல்லு முடியாது. அதுதானே இப்படி இப்படி ஒரு தம்பியை நெல்லை குத்த போறீங்களா? ஓமாம். நாங்கள் புதிரெல்லாம் எடுத்து அரிசியான வடிவான எல்லாம் குத்தி எடுத்துட்டோம். இப்போ புது பானையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். என்ன அதுக்கும் இன்றைக்கு நாங்கள் மிரக்கறி கலந்த சோறு தான் செய்ய போகிறோம்.
எல்லாம் ஒண்டா போட்டு தான் இந்த சோறு சமைக்க அப்புறம் சில பேர் வந்து என்ன செய்யணும் என்றால் வெண்புக்க செய்வினோம், சில பேர் வந்து சக்கரை பொங்கல் செய்வினோம். சக்கரை பொங்கல் கூடுதலாக கோயிலில் கொண்டே வச்சு தான் செய்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு வந்து கோயில்கள்லையும் கூடுதலாகவே இந்த விசேஷம் நடக்கும். கோயிலில் வந்து பொங்கல் அன்னதானம் இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி மிரகறிகள் இந்த சோறு தான் செய்வினோம். அதுவும் அங்கேயும் புதிர் நெல் எடுத்து புது அரிசிலாம் செய்வினோம். அதோட வந்து இன்றைக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்வினோம். கூடுதலாகவே ஏடு தொடக்கிவினோம், குடிபுறல்கள் ஏடு தொடக்கிறது, இந்த வீட்டுக்கு படம் வைக்கிறதுலேருந்து இந்த புது வீடு செய்கிறார்கள் எல்லாமே இன்றைய நாள் வந்து கூடுதலாக செய்கிறது. இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் வேணாம். அடுப்பு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் புது பானைக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கிறோம். தண்ணி வந்து எங்களுக்கு கொதிக்கட்டுக்கு கொதிச்ச அப்புறம் நாங்கள் புதரிசி போட்டு சோறு காய்ச்சுவோம் வேணாம். என்னோட புதரிசி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இந்த நாங்கள் காய விட்டா பிறகு திருப்பி மில்லில் கொடுத்து குத்துறதுக்கும் இப்படி நாங்கள் இடிச்சு எடுத்ததுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அரிசி. ஏன்னா எங்களுக்குள்ளே கொதிக்கட்டுக்கு எங்களுக்கு வந்து உலை வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் புதரிசியையும் அதோடு சேர்த்து பருப்பெல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்கிறோம். இப்போ போடுவோம் நாங்கள். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன மிரக்கறிகள் எல்லாம் வடிவாக கழுவி வெட்டி எடுத்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் கத்தரிக்காய் கீரை அதோட தக்காளி பழமும் இருக்குது. நாங்களுடைய மிரக்கறி இதுக்கண்டு வாங்கிறேன். எங்கள்கிட்ட இருந்த மிரக்கறியை வச்சு கொண்டு தான் இந்த சோறு சமைக்க போகிறோம். பைத்தங்காய் போட்டிருந்தா நல்லா இருக்கும், பைத்தங்காய் இல்லை அதனால் நாங்கள் வாங்கவும் இல்லை. அதோட போடுவோமே பச்சரிசி என்றபடியாக நாங்கள் எல்லாம் மிரக்கறி எல்லாம் ஒன்றாவே போட்டு அவிய விடலாம். ஏன்னா அரிசி வந்து வேகமாக அவிஞ்சிடும். அதோட புது அரிசி வந்து இன்னும் வேகமாக அவிஞ்சிடும். அதனால் நாங்கள் மிரக்கறி எல்லாம் சேர்த்தே போடுவோம். இதுவே நாங்கள் புழுங்கல் அரிசி காய் கூத்து அரிசின்னு சொல்லி சொன்னால் அரிசி கொஞ்சம் அவிய விட்டு மிரக்கறிகள் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே போட்டு கிண்டி விடுவோம். அப்போ தான் அந்த மிரக்கறி எல்லாம் அந்த உப்பு சுவை சேரும். இனி நாங்கள் இப்படியே மூடி விடுவோம். ஆனால் மூடி தான் சரியான அளவு இல்லைண்ணே. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அரிசி அவிஞ்சிட்டுது எங்களுக்கு. அரைவாசி கூடவாவே அவிஞ்சிட்டுது. அதோட வெயில் வந்துட்டு நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டு இப்போ சமைக்க வழி கிடைக்க வெயில் இல்லை. இப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து தேவையான அளவு தூள் சேர்க்க போகிறோம். இந்த மிளகறிகள் இந்த சோறுக்கு வந்து கிணக்க தூள் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாகவே நாங்கள் தூள் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக கிண்டி விடுவோம். அப்படியே வடிவாக பிரட்டோணும். என்னென்னு சொல்லிட்டோன்னா தூள் வந்து அங்கங்கேயோ ஒதுக்குப்படுதுன்னா எங்களுக்கு வந்து எல்லா இடமும் தூள் சேராமல் போடும். தூள் போட்டு நல்ல வடிவாக கிண்டி விட்டுட்டோம். அதோட பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போடுவோம். தக்காளி பழம் ஏன் கடைசியாக போடுறோன்னா தக்காளி பழம் வேகமாக அவிஞ்சிடும், அந்த வெக்கையிலேயே வந்து எங்களுக்கு அவிஞ்சிடும். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்ப்போம். இனி வந்து அடுப்பு வந்து நாங்களாக எரிக்கக்கூடாது, எரிஞ்சிடும். அதை விட பானை நிறைய வந்துட்டு கணக்காக வந்துருக்குது என்ன. இப்படியே நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இந்த தூள் வகையெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கடைசியாக தாளித்து போட்டு தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இனி வந்து தணல்லையே இருக்க வேணும். நாங்கள் அடுப்பு இருக்க எரிச்சு
குறைச்சி விட்டாச்சு. இப்படியே தரையில் இருக்கட்டும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். நல்ல வாசம் வருது. மற்றது சர்க்கரை பொங்கல் பொங்கின மாதிரி இருக்குது என்ன எல்லாம் அப்படியே நல்லா அவிஞ்சு மிளக்கறி எல்லாம் கரைஞ்சிட்டு இருப்பாரு. எப்படி இருக்கு நல்ல பருவமாக வந்துட்டுது எங்களுக்கு என்ன. இனி நாங்கள் இறக்குவோம். இறக்கி தாளித்து போடுவோம். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக தாளித்து எடுத்துட்டோம் என்ன. அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட கொஞ்சம் செத்தல் மிளகாய், கருவேப்பமில்லை, நச்சீரக மிளகு, உள்ளி எல்லாம் சேர்த்து அடித்தது இதுக்குள்ளே தாளித்ததுக்கே போட்டு தான் தாளிச்சிருக்கிறேன். இந்த தாளியம் நல்ல வாசமாக இருக்குது. என்ன நச்சீரக மிளகு அந்த எண்ணெய்க்கு தாளித்தது. அப்பளம் மிளகாய் பொரியல். இப்போ நல்ல வடிவாக பிரட்டி விட்டா சரி. ஆவி பொறக்குதான். மண்பானைக்கு லேசிலே ஆறவும் மாட்டேங்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எங்களோட புதிர் அரிசி என்ன. எப்படி இருக்கு தம்பி? பசிக்குதா ஐயா? அதோட அப்பளம் பொரியலும் அதோட மோர் மிளகாய் என்ன. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம்பழம் கரைச்சி வச்சுக்கிறாம்மா. இது வந்து சர்க்கரையும் வாழைப்பழமும் பாலும் என்ன. பாலம் சேர்த்து கரைச்சி அது இன்றைக்கு வந்து கட்டாயம் செய்ய வேணுமா. அப்போ இதை வந்து மாமி கரைச்சி எடுத்துருக்குறா. ஒரு கொஞ்சமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த சாப்பாட்டோடு. நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ எல்லாரும் சுற்றி இருந்து சாப்பாடெல்லாம் போட்டாச்சுண்ணே. சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் எல்லாரும். இது நல்ல ஒரு புதிர் சாப்பா. இதுதான் தைப்பூசம். இது சாப்பிட்ற நாள் தான். தம்பி பாலம்பழம் போட்டு குழச்சி நல்லபடியாக குடிக்கிறார். தம்பி காரவே இதை குடிங்க, விட்டதை குடிங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சுவை தானே. சோறு கறியை விட இது நல்லா இருக்குது. எல்லாம் ரெடிமேட் தான். உடன் தயார். இதுதான் தம்பி குள்ள சாதம். அதான் சோறு கறி காய்ச்சி சமைச்சு சாப்பிட்றத விட இது நல்லா இருக்கு. சுட சுட நல்ல பசி. இது அந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்கிறது என்ன. கூட்டாஞ்சோறு அவசு கன பேர்களில் இது சொல்கிறது அன்னதானம். நல்லா இருக்கு. காலேஜ் போட்டது நல்ல வாசம் கொண்டு வருது. அதை விட நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நிறைய எண்ணெயோ இல்லாட்டி பால் தேங்காய் பால்லாம் எனக்கு தேவையில்லை. இப்படி சமைச்சு சாப்பிடுது. ஆக்கள் கூட இருக்கும். மற்றது தேங்காய் எம்பிலாம் கூட கொஞ்சமாக தேங்காய் பால் போடலாம். உண்மையிலேயே பார்த்தீங்களாண்டால் இன்றைக்கு வந்து எங்களோட பாரம்பரியத்தை எடுத்து சொல்கிற ஒரு காணொலியாக தான் இருந்தது தானே. உண்மையிலேயே சந்தோஷம். எங்களோட காணொலியில் இப்படியும் ஒரு காணொலி பதிவு விடுறதா இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தானே. நீங்களும் வந்து உண்மையிலேயே எங்களோட பாரம்பரியம், ஆரோக்கியம், நல்ல சத்தான உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து சாப்பிடணும் செய்யணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு காணொலியாக போச்சுது. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.